4 மாதங்கள் கடந்து 5ஆம் மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்கக்கூடிய தம்முடைய கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிருபையை பெருக செய்து மாதம் முழுவதும் பிரயாணித்து 4 மாதங்களை முடிக்க என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தார். காரணம், மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய உதவி அவைகள் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய உதவியோ நம்மளை யாரா மாற்றும் தெரியுமா? சீஷர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உதவி நம்மளை சீஷர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சீஷத்துவத்தை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இந்த புதிய மாதத்தின் காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளுக்கும் இணையதளத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஆராதனைக்கு ஆரம்பமாய் நம்மளுடைய பாடல் புத்தகம் கையில் வைத்திருந்தீங்கனாலும் டிஸ்பிளேலையும் வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்மளுடைய பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 2வது பாடல், அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னை, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பனேஸ்வரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. என் ஜீவனா
ஆமென். அல்லேலூயா. ஆராதனை 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 அன்பரே. ஆமென். ஆவியானதே பரிசுராஜனுக்கே. அல்லேலூயா. 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 எத்தனை பேர் உகந்த பலியாய் உங்களை சரீரத்தை ஆவி ஆத்மாவை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஏன் கேட்டா, இந்த படைப்பின் நிச்சயம் எதற்கு தெரியுமா பிரியமான திருச்சபையே? இந்த படைப்பின் நிச்சயம் உங்களை என்னையும் பரலோகம் சேர்க்கும்படியான உத்தரவாதம் உள்ள கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டதினாலே. ஹல்லேலூயா. 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 உத்தரவாதம் உள்ள கிறிஸ்து. பாருங்க, மனுஷன் உத்தரவாதம் கொடுப்பான், அது நிலை நிற்காது. ஆனால் என் ஆண்டவராகிய கிறிஸ்துவோ என்ன செய்றாரு? உத்தரவாதம் உள்ளவராய் பிதாவினிடத்துல எப்பொழுதும் அமர்ந்து கொண்டு என் பிள்ளைகள் என்று பரிந்து பேசுகிற பிரதானத்துவத்தை கொண்டவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கை நிலையற்றது. ஆனால் கிறிஸ்துவோ எப்பொழுதும் நமக்கு ஒரு காரியத்தை தருகிறார். அதுதான் பெரிய கிஃப்ட். பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நிலை பெயருடைய வாழ்வு. எல்லாரும் யோசிக்கிறீங்களா, என்னடா நிலை பெயருடைய வாழ்வு? அவருக்கு இன்னொரு பெயருண்டு, நித்திய ஜீவன் என்று. ஹல்லேலூயா. அவர்தான் நிலை பெயருடைய வாழ்வை அளிக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கு தருகிற நிலை பெயருடைய வாழ்வு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலை பெயருடைய வாழ்வு உங்களை என்னையும் எவ்வளவு பிரச்சனையும் துன்பங்களும் போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்க செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள பிதாவும் குமாரனும் நல்ல ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து சங்கீத பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். நம்ம எல்லோரும் வேதாகமத்தை வைத்திருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி லிஜோ அவர்கள் சங்கீத வேளையை நடத்துவார்கள். இன்னைக்கு மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 144, Psalm 144. ത്രിയേക ദൈവത്തിന് ധന്യ തിരുനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടായിരിക്കട്ടെ. ചിലത് നേരെ ഈ സങ്കീർത്തനത്തെക്കുറിച്ച് നമുക്ക് ധ്യാനിക്കാം. സോ ഈ സങ്കീർത്തനവും ദാവീദ് എഴുതിയ ഒരു അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു സങ്കീർത്തനമാണ്. സോ ഇതിലും മെയിനായിട്ട് 3 ഘടകങ്ങളാണ് ഇതിലും പറയുന്നത്. ഒന്നാമതായിട്ട് പറയുന്നത് ദൈവത്തിനുള്ള സ്തുതിയാണ്. രണ്ടാമത് പറയുന്നത് നമ്മുടെ ശത്രുവിനെതിരായുള്ള ഒരു പ്രാർത്ഥനയാണ്. സോ മൂന്നാമതെന്ന് പറയുന്നത് അനുഗ്രഹത്തിനായുള്ള ഒരു പ്രാർത്ഥന. സോ അങ്ങനെ 3 കാര്യങ്ങളാണ് ഈ സങ്കീർത്തനത്തിൽ മെയിനായിട്ട് പറയുന്നത്. അതിൽ 1ഉം 2ഉം വാക്യങ്ങൾ വായിച്ചു കഴിഞ്ഞാൽ പറയാം. ഒന്നാമത്തെ വാക്യം എന്ന് പറയുന്നത്, എൻ്റെ പാറയാകുന്ന യഹോവ വാഴ്ത്തപ്പെട്ടവൻ. അതാണ് മെയിനായിട്ട് പറയുന്നത്. അത് കഴിഞ്ഞ് ദാവീദ് എന്താ പറയുന്നത്? എൻ്റെ ദയ, എൻ്റെ കോട്ട, എൻ്റെ ഗോപുരം. സോ അതായത് ഇങ്ങനെ ദൈവത്തെക്കുറിച്ച് ദാവീദ് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യാണ്. ദൈവം ചെയ്ത ഒவ்வொரு നന്മകൾക്കായി ഇന്ന് നമ്മൾ ഈ പകൽക്കാലത്ത് ഇവിടെ ഇരിക്കുമ്പോൾ നമുക്ക് ദൈവത്തെക്കുറിച്ച് എന്ത് പറയാൻ സാധിക്കും? അല്ലേ? അതോ നമ്മൾ ഓൺലി വി ആർ കം ടു ലിസൺ ദ വേർഡ് ഓഫ് ഗോഡ്? നമ്മൾ ഈ ആലയങ്ങളിൽ നമ്മുടെ ഉള്ളങ്ങളിൽ എന്തായിരിക്കും ദൈവത്തെക്കുറിച്ച് നമുക്ക് പറയാൻ സാധിക്കുക? ദൈവം നമ്മുടെ സർവ്വപിതാവാണ്, സർവ്വവല്ലവനാണ്, അല്ലേ? സോ അങ്ങനെയുള്ളൊരു ദൈവത്തെക്കുറിച്ച് നമുക്ക് നമ്മളെ പറ്റി അറിയുന്ന സകലതുമാണ് നമ്മുടെ ദൈവമെന്നാണ് ഇതിന് ദാവീദ് പറയുന്നത്. സോ ദാവീദ് പറയുന്നു പിന്നെയും, യഹോവ എൻ്റെ പാറയാകുന്നു. സോ ഹീ ഈസ് മൈ റോക്ക്. റോക്ക് എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അതോടെ ബെസ്റ്റ് ക്വാളിറ്റി എന്നാ? അതോടെ ഒരു ക്വാളിറ്റി എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അത് ഇറ്റ്സ് സ്ട്രോങ്, അല്ലേ? അത് നമുക്ക് നമ്മുടെ ബേസിന് വേണ്ടി യൂസ് ചെയ്യുന്നു, അല്ലേ? അല്ലെങ്കിൽ നമുക്കൊരു ഫൗണ്ടേഷന് വേണ്ടി യൂസ് ചെയ്യുന്നത്. സോ ആ ഒരു ക്വാളിറ്റിയാണ് പാറയുടേതെന്ന് പറയുന്നത്. സോ പാറയോട് ബന്ധപ്പെട്ട് നിറയെ വിഷയങ്ങൾ നമുക്ക് ബൈബിളിൽ കാണാൻ പറ്റും. അതിലൊന്നാണ് മോശ ഇസ്രായേൽ ജനത്തെ വഴി നടത്തിക്കൊണ്ട് വരുമ്പോൾ സീൻ മരുഭൂമിയിൽ നിന്ന് രഫീദീമിൽ എത്തിയപ്പോൾ അവർക്ക് അവിടെ ഒരു പ്രശ്നം നേരിട്ടെന്ന് പറഞ്ഞാൽ
അവർക്ക് അവിടെ കുടിപ്പാൻ വെള്ളമില്ലായിരുന്നു. അതവരുടെ ബേസിക് നീഡ് അല്ലേ. വാട്ടർ എന്ന് പറയുന്നത് നമുക്കറിയാം നമ്മുടെ ജീവിതത്തിൻ്റെ വലിയൊരു ഭാഗമാണ്. അത് അടിസ്ഥാനമായിട്ടുള്ളൊരു ഘടകമാണ്. ഈവൻ സംടൈംസ് നമുക്ക് വിത്തൗട്ട് ഫുഡ് വി ക്യാൻ സർവൈവ്, ബട്ട് without water it's really difficult actually. So sometimes we are facing lot of problems without the base. Even we don't know really we have to what to do with the next step. So റഫീദിൽ വെള്ളമില്ലാതിരുന്നപ്പോൾ മോശയോട് ആ ആൾക്കാർ അത്രയും പേര് കലഹിച്ചപ്പോൾ മോശ ചോദിക്കുക, ഞാൻ എന്താ ദൈവമേ ചെയ്യേണ്ടേ ഇവിടെ? മോശയെ നമുക്കറിയാം ഓൾറെഡി ഹീ ഈസ് റിയലി വീക്ക്, ഹീ ഈസ് സ്ലോ ഇൻ സ്പീച്ച്, ഹീ ഈസ് റിയലി ഇംപെർഫെക്റ്റ്. സോ ഒരു ലീഡറുടെ ക്വാളിറ്റി എന്തൊക്കെയാണെന്ന് നമുക്കറിയാം അല്ലേ. അങ്ങനെയുള്ള ഒരാളെ മാത്രമേ ലീഡറായിട്ട് തിരഞ്ഞെടുക്കുകയുള്ളൂ എപ്പോഴും. പക്ഷേ മോശ ഈസ് സോ വീക്ക് ആക്ച്വലി, ബട്ട് സ്റ്റിൽ ഗോഡ് ഹാസ് ചൂസൺ ഹിം. എന്തുകൊണ്ടാണ്? ഗോഡ് യൂസസ് ദ ഇംപെർഫെക്റ്റ് പീപ്പിൾ ടു അക്കംപ്ലിഷ് ഹിസ് പെർഫെക്റ്റ് പർപ്പസ്. അതുകൊണ്ടാണ് ദൈവം അവനെ മോശയെ യൂസ് ചെയ്തത്. സോ അവിടെ വെള്ളമില്ലെന്ന് പറഞ്ഞപ്പോൾ അതിന് യഹോവ എന്തോ പറഞ്ഞത്? ഞാൻ ഹോരേബിൽ നിൻ്റെ പാറയുടെ മുമ്പാകെ നിൽക്കും, നീ ആ പാറമേൽ അടിച്ചാൽ നിന്റെ ജനത്തിന് വേണ്ടിയ വെള്ളം പുറപ്പെടുമെന്നാണ് പറഞ്ഞത്. അതായത് നമ്മുടെ അടിസ്ഥാന പ്രശ്നങ്ങളിൽ ദൈവം നമുക്ക് പാറയായിട്ട് നിൽക്കുമ്പോൾ നമ്മൾ ആരെയും പേടിക്കേണ്ട കാര്യമില്ല. നമ്മൾക്ക് ഏത് സൊല്യൂഷൻ, അതായത് ഏതൊരു പ്രോബ്ലം വന്നാലും ഏതൊരു കലഹങ്ങൾ വന്നാലും നമ്മൾ എപ്പോഴും ആരെയും നമ്മൾ പാറയാക്കിക്കൊള്ളണമെന്ന് പറയുന്നത് ഇവിടെ ദാവീദ്. സോ ക്രൈസ്റ്റ് വിൽ ബി നമ്മുടെ റോക്ക് ആയിട്ടിരിക്കണം എന്നാണ് ഇവിടെ പറയുന്നത്. അതുപോലെ ഇനി ഒരു വാക്യത്തിൽ പറയുന്നു ബൈബിളിലെ മാത്യു 16:18 പറയുന്നു, നീ പത്രോസ് ആവുന്നു, ഈ പാറമേൽ ഞാൻ എൻ്റെ സഭയെ പണിയും, പാതാള ഗോപുരങ്ങൾ അതിനെ ജയിക്കില്ല എന്ന് ഞാൻ നിന്നോട് പറയുന്നു. അതായത് ദൈവം ശിഷ്യന്മാരോട് എല്ലാവരോടും ചോദിച്ചു, നിങ്ങൾ എന്നെക്കുറിച്ച് എന്താ പറയുന്നത്? അപ്പോൾ ഓരോ ശിഷ്യന്മാരും ദൈവത്തെ കുറിച്ച് ഇങ്ങനെ പലതും പറഞ്ഞു. അപ്പോൾ പത്രോസ് എന്താ പറയുന്നത്? നീ ജീവനുള്ള ദൈവത്തിൻ്റെ പുത്രനായ യേശുക്രിസ്തു ആകുന്നു എന്നാണ് പറയുന്നത്. അതായത് പത്രോസ് ദൈവത്തെ മനസ്സിലാക്കി കഴിഞ്ഞു ഓൾറെഡി അല്ലേ. അപ്പോൾ അങ്ങനെ ആ പത്രോസ് എന്ന വാക്കിൻ്റെ അർത്ഥം എന്താണെന്ന് വെച്ചാൽ, ഇപ്പോൾ നമ്മൾ ഗ്രീക്കിലോ അരാമിക് ഭാഷയിലോ വന്ന് ചെക്ക് ചെയ്യുകയാണെങ്കിൽ അത് റോക്ക് അല്ലെങ്കിൽ സ്റ്റോൺ എന്നാണ് അതിൻ്റെ അർത്ഥം. അതായത് ക്രിസ്തു ആകുന്ന പാറമേൽ ഞാൻ എൻ്റെ സഭയെ പണിയുമെന്നാണ് അവിടെ പറയുന്നത്. നമുക്കെല്ലാവർക്കും അറിയാം മണലിൽ പണിത വീടും കല്ലിന്മേൽ പണിത വീടും. സോ മണലിൽ പണിത വീട് ഒരു മഴയോ കാറ്റോ വന്നു കഴിഞ്ഞാൽ ഇറ്റ് വിൽ ഗോ ഓഫ് അല്ലേ. സോ എന്നിട്ട് കർത്താവോടൊന്ന് പറയുന്ന കാര്യമുണ്ട്, തള്ളിക്കളഞ്ഞ കല്ല് മൂലക്കല്ലായി തീർന്നിരിക്കുന്നു, ഇത് യഹോവയാൽ സംഭവിച്ചു, നമ്മുടെ ദൃഷ്ടിയിൽ ആശ്ചര്യമായിരിക്കുന്നു. സോ അതായത് ക്രൈസ്റ്റ് ഷുഡ് ബി അവർ കോർണർ സ്റ്റോൺ ആയിരിക്കണം. ആ കല്ലിനോട് ചേർന്ന് നമ്മൾ ഓരോരുത്തരും പണിയപ്പെടുന്ന കല്ലുകളായി തീർന്നാൽ മാത്രമേ, ഇഫ് യു വിൽ ജോയിൻ ഹിം ടുഗദർ ഇൻ ഹിം കെയർഫുള്ളി വി ക്യാൻ ബിൽഡ് ദി ടെമ്പിൾ ഓഫ് ദ ലോർഡ്. അതാണ് അവിടെ പറയുന്നത് മെയിനായിട്ട്. സോ ഈ 3-4 വാക്യത്തിൽ എന്താ പറയുന്നത്? അതെ, അതായത് പാറയുടെ സമാനമായ ഘട്ടങ്ങളിലൂടെ നാം കടന്നു പോകുമ്പോൾ, സാഹചര്യങ്ങൾ വരുമ്പോൾ, അപ്പോൾ ഒട്ടും സോഫ്റ്റ് അല്ലായിരിക്കും. ചില നിമിഷങ്ങളൊക്കെ നമ്മൾ വിചാരിക്കത്തില്ലേ, എന്താണ് എപ്പോൾ നോക്കിയാലും നമുക്ക് പ്രശ്നങ്ങൾ, പരിഭവങ്ങൾ, പ്രതിസന്ധികൾ ഇത് തന്നെയായിരിക്കും നമ്മുടെ പിന്നാലെ. പക്ഷെ അതെന്തുകൊണ്ടാണ്? ആ ഒരു പ്രശ്നത്തിൽ കൂടെ നമ്മൾ കടന്നു പോകുമ്പോൾ ദാവീദ് പറയുന്നുണ്ട്, യഹോവ എൻ്റെ പാറയാകുന്നു. അപ്പം നമുക്കത് എന്താണ് പറയാൻ സാധിക്കുന്നത്? നമുക്കവിടെ നമുക്ക് പറയാൻ ആ ഒരു സമയത്ത് രണ്ടാമത്തെ വാക്യത്തിൽ, ഒന്നാമത്തെ അടുത്ത വാക്യത്തിൽ പറയുന്നു, അവൻ യുദ്ധത്തിന് എൻ്റെ കൈകളെയും പോരിന് എൻ്റെ വിരലുകളെയും. അതായത് നമുക്കൊരു യുദ്ധമുണ്ട് അവിടെ അല്ലേ. അത് നമ്മൾ അതിലുകൂടെ, അതായത് ആ ഒരു കാലഘട്ടത്തിൽ നമ്മൾ പ്രയാസപ്പെടുമ്പോൾ, ആ ഒരു പാറയുടെ അനുഭവത്തിൽ നമ്മളെ കടത്തി വിടുമ്പോൾ, ദൈവത്തിന് ഓപ്പോസിറ്റ് സൈഡ് നമ്മളെക്കുറിച്ചൊരു പദ്ധതിയുണ്ട്, ഒരു പ്ലാൻ ഉണ്ട് അല്ലേ. ആ ഒരു സമയത്ത് ഹീസ് പ്രിപ്പയറിങ് അസ്, ഹീസ് ട്രെയിനിങ് അസ്. അതാണ് അവിടെ ഒരു കാര്യം. നമ്മെ യേശുക്രിസ്തു മാറ്റിയെടുക്കുകയാണ്, രൂപാന്തരപ്പെടുത്തുകയാണ് ആ ഒരു സമയത്തിലൂടെ. സോ ലാസ്റ്റ് വാക്യം വായിക്കുകയാണ്, ഈ സ്ഥിതിയിലിരിക്കുന്ന ജനഭാഗ്യമുള്ളത്, യഹോവ ദൈവമായിരിക്കുന്ന ജനഭാഗ്യമുള്ളത്. അതായത് യേശുക്രിസ്തുവിനെ ഏത് സ്ഥിതിയിലിരിക്കുന്ന ജനഭാഗ്യമുള്ളതാണ് പറയുന്നത് സങ്കീർത്തനത്തിൽ? യേശുക്രിസ്തുവിനെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിച്ച കഴിഞ്ഞതാണ് നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും ഒരു ഭാഗ്യമായി നമ്മൾ കണക്ക് കൂട്ടുന്നത്. സോ അതായത് ദൈവത്തെ മനസ്സിലാക്കുവാൻ നമ്മുടെ ജീവിതത്തിൽ നമുക്ക് സാധിച്ചെങ്കിൽ വി ക്യാൻ അണ്ടർസ്റ്റാൻഡ് അവർ ലൈഫ് ഓൾസോ. ബട്ട് ഹൂ വിൽ ബി അവർ കോർണർ സ്റ്റോൺ? ക്രൈസ്റ്റ് വിൽ ബി ഓൾവേസ് അവർ കോർണർ സ്റ്റോൺ. അല്ലെങ്കിൽ ക്രൈസ്റ്റ് ആയിരിക്കണം നമ്മുടെ ബേസ് എന്ന് പറയുന്നത്. എപ്പോഴും നമ്മുടെ ക്രൈസ്റ്റ് ആയിരിക്കണം. എപ്പോഴും ഏതൊരു കാര്യത്തിനാക്കും നമുക്കൊരു അടിത്തറ ഇല്ലെങ്കിൽ
നമുക്കവിടെ നിലനിൽക്കാൻ പറ്റത്തില്ല. മേ ഗോഡ് ബ്ലെസ് ദീസ് വേർഡ്സ്. ആമേൻ. தொடர்ந்து நாம் எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஆராதனை நேரம் சகோதரன் சேட்டு அவர்கள் நம்மை ஆராதனைக்குள்ளாய் நடத்துவாங்க. சகோதரன். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். Hallelujah. அவர் நல்லவர் என்பதால் தான் அவரை ருசித்து பார்க்க நம்ம வாரங்க கூட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமென். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அவர் என்ன செஞ்சிருக்காரு? நன்மை செய்தபடியால். இந்த சங்கீதத்தை 143 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வசனத்தில், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் எப்படியெல்லாம் இருந்தார், அவர் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறினது, எப்படியெல்லாம் அவருக்கு விரோதமாக எழும்புனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனாலும் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவனாகவும் துதிக்கக்கூடியவனாகவும் சங்கீதக்காரன் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. மோசே மாறி போய், மோசேக்கும் அவருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, மோசே மாறி போய் ஒரு நேரத்துலையும் ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஒரு நேரத்துலையும் அவருக்கு பிரச்சனைகள் வரும்போதும், பாடுகள் வரும்போதும், கஷ்டங்கள் வரும்போதும், துன்பங்கள் வரும்போதும் தேவனோடு கூட உறவாடினார். அல்லேலூயா. அதுதான் தாவீதுக்கும் மோசேக்கும் உள்ள வித்தியாசம். எந்த பிரச்சனை வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எந்த பாடுகள் வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்ன கவலைகள் இருந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எந்த பிரச்சனைகள் என்னை எதிர்த்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கார். அந்த கிருபை, அந்த பிரசன்ஸ், அந்த எண்ணம் மட்டும்தான் அவனை இம்மட்டுமாய் உயர்த்தினது. அவனை உயர்த்தினது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்பா, எனக்குள்ள பாடுகள், எனக்குள்ள பிரச்சனைகள் என் தேவனோடு நான் உறவாடினா மட்டும் எனக்கு தீர்ந்து போவோம். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனக்கிட்ட நான் பேசி, இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தக்காரர்கிட்ட நான் பேசி பழகி பார்த்து சொல்லி எதுவுமே தீராது. என் தேவனோடு உறவாடுகிற நேரம். அல்லேலூயா. நம்ம தேவனோடு உறவாட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரோடு நம்ம பிரசன்னத்தில் ஐக்கியமாக போகிறோம். The worship is nothing but it is expression of our faith. ஆண்டவரோடு நம்ம எப்படி உறவாடு இருக்கிறோம், நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது, நம்மளுடைய ஐக்கியம் எப்படி இருக்குதுன்ற நம்மளோட எப்படி எக்ஸ்பிரஷனத்தில் நம்ம கொண்டு ஆண்டவருக்கெல்லாம் நம்ம செலுத்த போகிறோம். இந்த 10 நிமிஷம் ஆண்டவரோடு கூட நம்ம உறவாட போகிறோம். இந்த 10 நிமிஷம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காய் அவரை நன்றி செலுத்த விடுகிறோம். சங்கீதக்காரனை போல, தாவீதை போல, ராஜா அப்பா, நாங்கள் உமைக்கு நன்றியுள்ள பாத்திரமாய் நாங்கள் வந்திருக்கிற தகப்பனே, நன்றியுள்ள பாத்திரமாய் வந்திருக்கிற ராஜா. மனுஷன் மாறி நீங்கள் இல்லை ஆண்டவரை. அப்பா, மனுஷன் மாயான காரியத்தை சிந்தித்தாலும் என் தேவன் எனக்கு மேலான காரியத்தை செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. மேலான காரியத்தை செய்வார் என்ற விசுவாசத்தோடு வந்தவங்க கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் தேவன் நமக்காய் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி என் தகப்பனே. இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு முதலாவதாக கரங்களை தட்டி நன்றி சொல்ல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா, இந்த கரத்தை தூக்கி பிடிச்சிருங்க. இந்த கரத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. இந்த கரத்தை கீழே எப்பவுமே விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். கரங்களை உயர்த்தி, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா. கரங்களை உயர்த்தி, அளவில்லா அன்பிற்காக.
நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவன் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாய் ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீ. அல்லேலூயா. எதிர்க்கிறவர் மத்தியில் தள்ளினவர் மத்தியில் ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினீ. இயேசுவே, இயேசுவே. நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. அன்பு ஆண்டவரே, அளவில்லா அன்பிற்காக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா, என் கண்ணீரை துடைத்தவரே, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா. கர்த்தர் செய்த நன்மைக்காக, அவர் செய்த கிருபைக்காக, அவர் செய்த இரக்கத்திற்காக அல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி ராஜா. அப்பா, என்னதான் நாம் விட்டு விலகி போனாலும் இப்படி திருக்கரத்தை விட்டு எங்களை விளக்காதீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தது போல அப்பா, எங்க ஒருவேளை நாங்கள் உங்களுடைய இப்போ கயறப்பிடித்திருந்தா நீங்கள் என்னை விட்டு போயிருப்பீங்க ஆண்டவர். நீங்க எங்க கரத்தை பிடிச்சு தூக்குங்க ஆண்டவரே. உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. அனிப்பா, இந்த கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்ட ராஜா. அப்பா, நாங்கள் செய்கையினாலும் செயலினாலும் நாங்கள் வழி தப்பி போயிருக்கலாம். ஆனாலும் என் தேவன் ஒரு விசை கூட எங்களை கரங்களை பிடிச்சு தூக்கி எங்களை கொண்டு வந்ததற்கு நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்ப அவங்க கரத்தை ஒருபோதும் விட்டு எங்களை விளக்கிடாதீங்க ஆண்டவரே. உங்க கையில இருக்கிற வல்லமை எங்களை விட்டு விளக்கிடாதீங்க ஆண்டவரே. உங்க கையில இருக்கிற விடுதலை விட்டு எங்களுக்கு விளக்கிடாதீங்க ஆண்டவரே. உங்க கையில இருக்கிற இரக்கம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உங்க கையில இருக்கிற அன்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உன் அன்பின் கரம் எங்களை தாங்கினதற்கு நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அளவில்லா அன்பிற்காக. அப்பா ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு செய்த அந்த மட்டிலா கிருபைகளுக்கு நமக்கு நன்றி ராஜா. அப்பா, என்னத்தை கொண்டு செலுத்துவோம் ஆண்டவரே. அப்ப ஏற்பட்ட நன்மைகள் எங்கள் வாழ்வில செய்ததற்கு நமக்கு நன்றி ராஜா. அப்பா, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருந்திருப்பேன் ஆண்டவரே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கேயோ வழி தப்பி நான் சென்றிருப்பேன் ஆண்டவரே. உடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நாங்க எங்கேயோ துரத்தப்பட்டு இருப்போம் ஆண்டவரே. உடைய சமூகம் மட்டும் இல்லைனாக்கா நாங்க எங்கேயோ வழி விலகி போயிருப்போம் ஆண்டாலும். அப்பா, எபினேசரா எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. எபினேசரா எங்களை வழி நடத்தி வந்தவரே. எல்ரோஹியா என்னை காத்தீர் ஆண்டவரே. என்னை நீர் மட்டுமாய் காத்திரதற்கு நமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. வேதத்துல ஆகார பத்தி எல்லாருக்கும் தெரியும்.
இல்லையா? ஆகார் ஒரு நாமத்தை கொடுத்தார் ஆண்டவருக்கு. என்ன நாமம்? ஹல்லேலூயா, நீர் என்னை காண்கிற தேவன். ஒருவேளை நம்மளுடைய கண்ணீரை இந்த உலகத்தில் மனுஷனோ, இந்த குடும்பமோ, இந்த உறவோ, இந்த சபையோ, இந்த ஐக்கியமோ பார்க்காத இருக்கலாம். ஆனாலும் நம் கண்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கார். யாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத போது அந்த 16ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா, பிள்ளை இல்லாதிருந்தது எகிப்து தேசத்தில் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் இருந்தார். ஆகால் யாரு? அடிமை பெண்ணாய் இருந்த ஆகார ஆண்டவர் அவருக்கு எங்க கொண்டு வச்சாரு? ஆபிரகாம் இடத்துல கொண்டு வச்சாரு. கொண்டு வந்த இடத்துல என்னத்தை கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? ஒரு பிள்ளைய பாக்கியத்தை கொடுத்தாரு. பாக்கியத்தை எண்ணி அவர் என்ன பண்ணா? பெருமையா பெண்ணி தன்னுடைய நாச்சியாரை ஏளனமா பார்த்தான். அதுக்கு கர்த்தர் என்ன, அவ போய் சாராள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆபிரகாம் கிட்ட கேட்கிறாரு. அப்போ ஆபிரகாம் பதில் சொல்றாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்காவல அப்படின்னு சொல்லும் போது ஆகார் மனமுடைந்து, அப்பா இந்த குறையெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லுவேன், இந்த கவலையெல்லாம் நான் யார்கிட்ட போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போயிடுறது அவன் சாராள் கொண்டு வந்த ஆபிரகாமும் பார்க்கல, சாராளும் பார்க்கல, மனுஷர்கள் யாரும் பார்க்கல. கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் சும்மா இருக்கல, தேவதூதனை கொண்டு அவள் வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கும் போது தேவதூதனை கொண்டு அவருடைய கண்ணீரை கண்டார். நம்ம கண்களை காண்கிற தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா, ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் என்னுடைய கண்ணீரை காண்பீங்க. ஆகாரின் அழுகுரலை கேட்ட தேவன் என்னுடைய அழுகுரலை நீங்க கேட்பீங்க. அப்பா, ஒருவேளை நான் உன்னை விட்டு விலகி இருக்கலாம், ஆனாலும் நான் உன்னை கூப்பிடாத இருக்கலாம். அப்பா, என் தேவன் நீர் என்னை காண்கிறபடியால் உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாமோடு கூட இருப்பாண்டவரே, உடைய கரம் எங்களை விட்டு விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா. நன்றி என் தகப்பனே. அப்பா, எந்த இருள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் உடைய வெளிச்சம், நித்திய வெளிச்சத்தில் நாங்கள் நிற்போம் ஆண்டவரே. அல்லேலூயா. இருளை கர்த்தாவே வெளிச்சத்தை கொண்டு எங்களை தள்ளி போட்டுறாதீங்க அப்பா. அப்பா, நித்திய வெளிச்சத்தில் நாங்கள் எப்பொழுது நிற்கணும் ஆண்டவரே. நித்திய வெளிச்சத்தை விட்டு எங்களை விலக்கி போட்டுறாதீங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே, துதிக்கிற ராஜா. நன்றி அப்பா. இம்மட்டுமா எங்களை நீர் ஆட்கொண்டதற்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா நீர் நடத்தினதற்கு ஆமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். அந்த பாத்திரம் இதற்கெல்லாம் தகுதியிலோம் என்று அறியோம் ஆண்டவர். ஆனாலும் உடைய அன்பு எங்களை தகுதிப்படுத்தினதற்கு ஆமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. எல்லா கண்ணீரையும் எல்லா கவலைகளையும் என் தேவன் ஒரு விசை மாற்றி போடுங்க அப்பா. மாற்றினதற்கு ஆமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி என் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றியோடு சொல்லுங்க. நன்றி என் தகப்பனே. நன்றி, நன்றி ராஜா. இம்மட்டும் நடத்தின எபினேசு இனிமேலும் எங்களோடு நடத்துவார். இம்மட்டும் உதவின தேவன் இனியும் நம்மளை நடத்தி செல்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. துதி நமக்கு எல்லாம் என் பிதாவின் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு அன்பை உண்மையாக இருதயத்திலிருந்து செலுத்த முடிந்தது? அல்லேலூயா. அவர்கள் அன்பு கூறுகிறவன் பெலன் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னில் அன்பு கூறுகிறவன் பெலன் கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட அவருடைய வல்லமை நம்மை நிரப்புகிறதற்காக நன்றி. நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துவோம். அவர் நம்மளுடைய பாடுகளை சுமந்து நம் சாபங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ வைப்பதற்காய் தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரப்பா ஜீசஸ். எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தைக்காய் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? சோதரப்பா ஜீசஸ். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம்
என்னையும் மௌவீத பாத்திரமா வளைந்து கொள்ளுமே. தூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனாகிய உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்நாட்களில் சுவாமி அநேக நன்மைகளை செய்திருக்கிறீங்க. ஆனாலும் உம்மிடத்தில் சேருவதற்கு எங்களுக்கு துணிவில்லாதபடி, உம்மிடத்தில் அன்பு கூற முடியாதபடி எங்கள் இருதயம் இன்னும் உம்மோடு கூட இணைய முடியல ஆண்டவரே. ஆனாலும் இந்த பாத்திரத்தை தள்ளாதபடி, இந்த பாத்திரம் ஆண்டவரே சுத்தம் இல்லைதான், ஆனால் சுத்திகரிக்கக்கூடிய மாசற்ற இரத்தத்தை சிந்தினீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட உம்முடைய அன்பை நினைவு கூறுகிறோம் சுவாமி. வார்த்தையானவரை நினைவு கூறுகிறோம் சுவாமி. வார்த்தையானவர் எப்பொழுதும் எங்களை குறித்து சாட்சி சொல்லும்படியாய் உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை முற்றுமுடிய வணைந்து கொள்ளும் உம்முடைய திருவார்த்தைக்கு எங்களை ஆண்டவரே சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் நீங்கள் எடுத்துருவங்க வாசிக்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிஷம். எத்தனை பேருக்கு இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் தெரியும் அப்படின்றத காட்டிலும் தெரியாதவங்களும் தெரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் நிற்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஏங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வசனத்தை மாத்திரம் மேற்கோள் காட்டுறாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவர் மரித்து உயிர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்ய போனார்னு எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் அதை சரியாக வாசித்து அறிந்திருக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பேதுரு கர்த்தர் மரித்து உயிர்த்த பின்பு என்ன செய்ய போனார்? மீன் பிடிக்க போனார். ஏன் மீன் பிடிக்க போனார் தெரியுமா? ஏன் மீன் பிடிக்க போனார் தெரியுமா? சொல். சரியா கேட்கல எனக்கு. முன்னால் மீன் பிடிச்சதுனால மறுபடியும் மீன் பிடிக்க போகணுன்னு கட்டளை எதுவும் ஆண்டவர் கொடுக்கல இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் தெரியுமா அப்படி போனார்? காத்திருக்கலை, கிறிஸ்துவுக்கென்று காத்திருக்கலை. ஏன் தெரியுமா சொன்னார்? நீங்கள் காத்திருங்கன்னு சொன்னார். மீன் பிடிக்க ஏன் போனார்னா மறுபடி பிழைக்கணும்ல, மறுபடி பிழைப்பதற்காக மீன் பிடிக்க போனார். என்னை எப்படி ஜீவிப்போம், எப்படி சாப்பிடுவோம், எப்படி ஜீவிப்போம், இனி நம்மளுடைய வாழ்நாட்கள் எப்படி போகும் அப்படின்ற ஒரு டவுட் வந்துருச்சு பேதுருக்கு. சரிதானா? பேதுருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன் சந்தேகம் வந்துச்சு? சந்தேகம் ஏன் வந்துச்சு கிறிஸ்துவின் மீது? என்ன இல்லை,
விசுவாசம் போயிடுச்சு. விசுவாசம் எங்கேயோ போயிடுச்சு. பேதுருக்கிட்ட விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாதபடினால தான் பேதுரு என்ன செய்தார்? பிரிஞ்சிட்டார். பேதுரு மட்டுமா போனார்? பேதுரு மாத்திரமா போனார்? இல்லை. பேதுருவோடு கூட யார் யார் போனா? யோவானும் போயிட்டாரு. அவரோட கூட யார் போனா? அந்திரேயாவும் போயிட்டார். அந்திரேயா யாருன்னு தெரியுமா? அந்திரேயா யாரு? பேதுருனுடைய சகோதரன். மூத்தவரா இளையவரான்னு எழுதப்படலை, ஆனால் பேதுருனுடைய சகோதரன் அந்திரேயா. இந்த 3 பேரும் என்ன செய்தாங்க? மறுபடி மீன் பிடிக்கும்படியாய் விசுவாச குறைவுனாலே போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவோடு இல்லை, இயேசுவோடு வாழலை, இயேசுவை முகமுகமாய் பார்க்கலை, இயேசுவோடு கூடவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வார்த்தையோடு கூட ஆரம்பிக்கிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று, அந்தகாரம் என்னதுங்க? அந்தகாரம் என்று சொல்லும் பொழுது இருளா? ஆனால் the interpretation says it's a sin. விரிவுரையாக்க சொல்லப்பட்ட எபிரேய மொழியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வார்த்தை பாவம் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கன்னா நீங்கள் பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் வாக்குத்தத்தங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எச்சரிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பாய் நமக்கு எச்சரிப்பும் உண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை நினைவு கூறணும். ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அழைப்பதற்கு முன்பதாக எங்கே இருந்தோன்னு தெரியுமா? அந்தகாரத்தில் இருந்தோம். பிரியமானவர்களே, அந்தகாரம் என்று சொல்லும் பொழுது அது பாவம் என்று குறிப்பிடப்படுகிறது. பாவம்னு சொன்னால் நீங்கள் பார்த்துங்க, உலகத்தில் அநேக பாவங்கள் செய்கிற மனிதர்கள் உண்டு, மனுஷிகள் உண்டு. ஆனால் அதெல்லாம் காட்டிலும் எதெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? எத்தனை பேர் எதெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்லி அறிந்திருக்கிறீங்க? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எத்தனை பேர் இதெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்லப்பட்டிருக்குதுங்க வேதாகமத்தில். 10 கற்பனையை எத்தனை பேர் வாசித்து அறிஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் வாசித்து அறிஞ்சிருக்கிறோம் 10 கற்பனைகளை சரியா? எனக்கு 10 கற்பனைகள் தெரியும் என்று. பாருங்க, அதில் ஒவ்வொரு காரியமாக சொல்லப்பட்டிருக்குது. அது நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதவங்களாக இருந்தோம் நம்ம எல்லாரும். சரிதானா? கரெக்ட்? நிச்சயமாக தானே? நியாயப்பிரமாணத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியாத இருந்தோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாவமான உலகத்திலிருந்து ஏன் உங்களையும் என்னையும் பிரித்தெடுக்கணுங்க? ஏன் பிரித்தெடுக்கணும்? எதற்காய் பிரித்தெடுக்கணும்? கிறிஸ்தவன் என்ற பேரும் கிறிஸ்தவள் என்ற பேருமா அது கிடைப்பதற்காகவா? அந்த பாக்கியம் கிடைப்பதற்காகவா? ஐ எம் அ கிறிஸ்டியன் அப்படி சொல்கிறதுக்கா? ஐ எம் அ கிறிஸ்டியன்னு சொல்கிறதுக்கா? இல்லைங்க. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்களேன். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால். நீங்கள் பாருங்க, கர்த்தர் தயை உள்ளவரா? எத்தனை பேர் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் தயை உள்ளவர்? நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? ஆண்டவருடைய தயவு நம்ம மேல் இருக்கின்றதை அறிஞ்சிருக்கிறோமா? அதை விசுவாசிக்கிறோமா? அந்த தயவு இருக்கிறது இதே கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்குள்ள வேறுபாடு. ஹல்லேலூயா. வித்தியாசம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வித்தியாசம் நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிந்தபடியினாலே. ஹல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா செய்கிறாரு? பிரித்து எடுக்கிறார். அப்படியே நம்மளை தனியாக எடுத்துகிட்டு வர்றாரு. எங்கேருந்து தெரியுமா? சடங்காச்சாரமானவைகளில் இருந்து. ஹல்லேலூயா. எதெல்லாம் சடங்காச்சாரமாக இருந்துச்சோ, நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பல நம்ப முடியாத காரியங்களை சொல்லுவாங்க. இதை செய்தால் இது சரியாயிரும். சரி, எத்தனை பேருக்கு சரியாக புரிதலோடு கூட ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன். நெகம் ஏன் நைட்டில் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? ஏன் நெகம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நைட்டில்? அந்த காலம்
இருள். அதுதான் உண்மை. ஏன் தெரியுமா? நீங்கள் வெட்டின நகம் சப்போஸ் காலில் விழுந்து குத்தவும் செய்யும் நம்ம நடந்தோம்னா. ஆனால் இந்த ஒரு விஷயத்திலே நமக்கு மூட நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரே ஒரு சாதாரண விஷயம், நெகை வெட்டுனா நைட்டில் என்ன ஆயிரும்? சிலர் சொல்லுவாங்க தருத்திரம் வெட்டாதன்னுவாங்க. என்னை மாதிரி பொட்டலாக போனவங்க முடி வெட்டுறது கூட நாளாகும். ஆனால் முடி உள்ளவங்க மாதம் மாதம் வெட்டலைன்னா பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும். என்ன எப்படின்னு பெண்கள் எப்படி முடியை நீளமாக வளர்த்துக்கிறாங்களோ ஆண்கள் சரியாக வெட்டி யாரை போல் இருக்கணும்? யாரை போல் இருக்கணும்? யாரையாவது அடையாளமாக கொடுத்துருக்குறாரா? நீ முடி வெட்டி அடையாளம் மாறுன்னு? இல்லைங்க, யாரையும் அடையாளமாக கொடுக்கல. அவர் ஒருவர் தான் என்ன செய்கிறார் தெரியுமா? நமக்கு சீர் பொருந்தும் நல்ல நன்மைகளை கற்றுத்தந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த காலத்துலேருந்து நம்மளை கொண்டு வர்றாரு. மகனே இது வேணாம். இது பார்த்தீங்கன்னா இந்த உலகம் பார்த்தீங்கன்னா உன்னை என்ன தெரியுமா செய்யும்? இப்போ ரொம்ப இன்பமாக இருக்கும், இப்போ ரொம்ப ருசியாக இருக்கும், சுவைப்பதற்கு இந்த கனி ரொம்ப நல்லது. ஏவாள் சொன்னது போல ஆதாம் என்ன கேட்டார்? மனைவி சொல்லிட்டா. நிறைய பேர் சொல்லுவாங்க மனைவி சொல்லி கேட்டு நான் நடக்கிறவன் அல்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று சொல்ல வர்றேன், நான் யாரையும் ஏளனப்படுத்தி சொல்ல வரல. மனைவியினுடைய ஆலோசனையும் கேட்கணும், கணவனுடைய கண்டித்ததையும் மனைவி புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் படைக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லி தந்தார். சிலர் சொல்லுவாங்க இவன் பொண்டாட்டி தாசன், சிலர் சொல்லுவாங்க இவர் வர்றாருனாவே நடுங்குவாங்க அவங்க மனைவி. இல்லைங்க, அப்படிப்பட்ட வாழ்வு நிலை பெயருடைய வாழ்வு அல்ல. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? ஆதாமியும் ஏவாளையும் படைத்த பின்பு இவர்கள் ஒரே சரீரமாக இருப்பார்கள். அப்படி தான் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இவர்கள் ஒரே சரீரமாக இருப்பார்கள், இவர்களை பிரிக்க முடியாது. அதை சொல்லிட்டு தான் அப்போஸ்தலன் அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் எழுதுகிறாரு எபேசு சபைக்கு. நான் மணவாளனை குறித்தும் மணவாட்டியாகிய திருச்சபையை குறித்தும் எழுதுகிறேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபையானது எதிலே வளர்ந்து வர வேண்டும் என்பதற்கு ஒரு ஆதாரமாய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளி. சரி, ஆச்சரியமான ஒளியை நான் எப்படி அறிந்திருக்கிறேன்? ஆண்டவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணால் நம்ம முற்றும் கழுவப்பட்டுட்டோமா? முற்றும் கழுவப்பட்டுட்டோம். அப்படி முழுமை ஆயிட்டோமா? இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மனுஷி குறைவுள்ளவங்க, இந்த மனுஷி குறைவுள்ளவ. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் எப்படிப்பட்ட உணர்தல் நமக்கு வேணும் தெரியுமா? என்ன புதிதாக்குறதுக்கு தானே இவர் பலியானார். ஹல்லேலூயா. என்ன புதிய மனுஷனாய் மாற்றுவதற்கு தானே இந்த ஆச்சரியமான ஒளி தன்னையே பலியாக கொடுத்தாரு. அந்த பலியாய் கொடுத்தவருக்கு நான் என்ன கொடுத்துருக்கிறேன்? நான் என்ன கொடுத்துருக்கிறேன்னா சரீரத்தையாக கொடுப்போம். சரீரம் மண்ணுக்குரியதுங்க. பிரியமான திருச்சபையே, சரீரம் மண்ணுக்குரியது. இந்த ஆத்துமா ஈடேறுவதற்கு நீ என்ன செய்திருக்கிறாய்? நீ எப்படிப்பட்ட அழைப்பை அவருடைய அன்பை புரிந்து கொண்டு இருக்கிறாய்? அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், டேஸ்ட் அண்ட் சீ த லார்ட். ருசிச்சு பாருன்னு சொல்கிறான். எப்படி ருசித்து பார்க்கணும்? நல்ல உணவு நமக்கு பிடிக்கும்னா, எனக்கு இந்த ரெசிபி பிடிக்கும், இந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுகிற நாம் இந்த வார்த்தையை சரியாய் உட்கொள்ள தவறி விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை சரியாய் உட்கொள்ள தவறி விடுகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை அழைச்சது அந்த காலத்திலிருந்து மறந்துடுறோம். மறந்துட்டு தான் என்ன தெரியுமா செய்கிறோம்? மறுபடி நம்ம ஒளியின் இடத்துக்கு வர மாதிரி வந்துட்டு மறுபடி என்ன செய்துடுறோம்? எள்ளு நண்டைக்கே போயிடுறோம். பார்த்தீங்கன்னா இது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்கிறவனுடைய வாழ்விலும் சொல்கிறவர்களுடைய வாழ்விலும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஒத்துக்கணும். உண்மைனா ஒத்துக்கணும். ஏன் நான் சொல்ல வரவா? தப்புனா தப்புன்னு ஒத்துக்கணும். அந்த மனோநிலை நமக்கு வேண்டும். அந்த மனோநிலை இல்லாவிடில் நீங்கள் கிறிஸ்துவின் அண்டையை சேருவது மாய்மாலமான வாழ்வு. இது மாய்மாலமான வாழ்வு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தப்பை செய்துட்டு இல்லைன்னு மறுக்கிறத காட்டிலும் நான் செய்தேன்,
கிறிஸ்து என்னை மன்னிப்பார் என்ற நம்பிக்கை உண்டு. என்னை மறுபடி அவருக்காய் திருப்பிக் கொள்வார், நான் அவருக்காய் வாழ்ந்து முடிப்பேன் என்ற நிச்சயத்தோடு கூட நீங்க வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகல புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. பாருங்களேன், அப்படியே கோடிட்டுறாரு பேதுரு. அப்படி தான் இருந்தவர். பேதுருவை பற்றி நல்லா தெரியுமா? பேதுருவை பற்றி சரியாக அறிஞ்சிருக்கிறீங்களா? பேதுரு இப்படிப்பட்டவர் தான். அதனால தான் எழுதுறாரு, தான் வாழ்க்கையில் நடந்ததை எழுதுறாரு பேதுரு. ஹி வாஸ் ரைட்டிங் எ லெட்டர் டு அஸ். ஆக்சுவலாக இன்றைக்குள்ள பிரபஞ்சத்துக்கு எழுதுறாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அப்போஸ்தலனுடைய அறிக்கை இது. பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்கிறாரு? சகல துர்குணமா ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாரு, சகல துர்குணத்தையும் விட்டுருங்கப்பா, புதிதாய் பிறந்த பிள்ளைங்களை போல மாறுங்கப்பா, திருவசனமாகிய ஞானப்பாலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கப்பான்றார். எப்படி? துர்குணத்தை எல்லாம் விட்டுருங்க. துர்குணம் என்னன்னு சொல்கிறாரு? கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல். பார்த்தீங்கன்னா அழகாக என்ன செய்கிறாரு? கோடிடுறாரு. இது நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் விலையேற பெற்ற சிந்தப்பட்ட இரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படாதபடி சகலவற்றையும் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்குன்னு செய்து கொள்கிறோம். கிறிஸ்துவுக்கென்று அல்ல. பிரியமான திருச்சபையின் பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கென்று அல்ல, சகலவற்றையும் நமக்கென்று நிறைவேற்ற முயற்சி செய்கிறோம். எப்படி தெரியுமா? நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் செய்வேன், நான் இப்படி தான் வாழ்வேன். அதற்காக அழைப்புள்ள பிரியமானவர்களே, அதற்காக கிறிஸ்து அழைக்கப்படலை. நீங்கள் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். எடுத்தவங்க நீங்கள் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரையிலுள்ள வசனங்கள். யாராவது ஒருத்தர் வாசிங்க, நிறுத்தி வாசிங்க, வசனத்தை எல்லாரும் கேட்கணும். வாசிங்க. ஆண்டவரே, என் மகனுக்காக இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். பாருங்க, இந்த மனுஷன் நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். இதை ஏன் நான் மேற்கோள் காட்டுகிறேன்னு சொன்னால், பிரியமான திருச்சபையே, இந்த மனுஷன் ஒரு வாலிப பையன். இந்த வாலிப பையன் என்னவா இருக்கிறானா? சந்திர ரோகி என்று சொல்லப்படுகிற ரோகம். அது ஒரு வகையான ரோகம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் பிறக்கும் பொழுதே இது இருந்திருக்குது. ஏசப்பா நீங்கள் மார்க்கில் வாசிங்க, லூக்காவில் வாசிங்க, அடுத்து யோவானில் வாசிங்க, கொஞ்சம் வித்தியாசம் உண்டாகும். ஆனால் இங்கே ஏசப்பா ஒரே ஒரு காரியத்தை கேட்குறாரு. இது எப்போ உண்டாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. அவன் பிறவியிலிருந்தே அப்படி தான் இருக்கிறான். அவன் பிறவியிலிருந்தே அப்படி தான் இருக்கிறான். அப்போ அந்த மனுஷன் யாருக்கிட்ட முதலாவது கூட்டிகிட்டு போகிறான்? சீஷர்கள்கிட்ட. ஆண்டவர் சீஷர்கள் அதுக்கு முன்னால் என்ன தெரியுமா செய்தார்? நீங்கள் என்ன செய்யுங்க, கடந்து போய் சுவிசேஷம் அறிவிங்கன்னு அனுப்பினார். சுவிசேஷம் அறிவிக்க போன இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. சீஷர்களால் சுஸ்தப்படுத்த முடியல. இன்றைக்கி நம்ம யாராக இருக்கிறோம்? நாம் சீஷர்களாய் காணப்படுகிறோமா? நாம் சீஷர்களாய் வாழ்ந்து வருகிறோமா? நாம் சீஷத்துவத்தினுடைய மேன்மையை சரியாய் புரிந்து கொண்டு இருக்கிறோமா? சீஷன் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்லி தந்தார், என்னிலும்
என்ன செய்வாராம்? நல்லா சொல்லுங்க. பெரிய அற்புதங்களை சீசன் செய்ய முடியும் தான் ஆண்டவர் சொன்னார். முடியாதுன்னு சொல்ல வரல. காரணம் என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதானவைகளே செய்ய முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ சீசர்களாகிய நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கிறோம்? எப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து போகிறோம் பிரியமானவர்களே. அதனால தான் இங்கே பேதுரு சொல்கிறாரு, சகலவித துர்குணங்களையும் நாம் ஒழித்து விட்டு. சகலவித துர்குணம் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னால் நம்ம உடனே எல்லாத்தையும் விட்டுற முடியாது. எப்படி தெரியுமா விட முடியும்? நம்ம வெறுமையான பாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பாத்திரத்தை உங்களுடைய வார்த்தையினால் நிரப்புங்கப்பா, என்னை சுத்திக்கிறீங்கப்பா, என்னை இன்னும் கொஞ்சம் சுத்திக்கிறீங்கப்பா, உங்களுடைய நாளுக்கென்று என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அப்படி அப்பா கிட்ட கேட்க முடியும். மற்றொரு சம்பவத்தை நான் மேற்கோள் காட்ட உங்களுக்கு விரும்புகிறேன். எடுத்தவங்க நீங்கள் வாசிங்க. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17 முதல் 23 வரையிலுள்ள வசனங்கள். அதற்கு அவர், நீங்கள் எல்லாம் என்ன நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். வாசிங்க தொடர்ந்து. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். இதை சொல்லி முடிச்சுட்டு அவன் ஆண்டவரை பார்த்து கேட்குறான், இதெல்லாம் பின்பற்றினேன் ஆண்டவரே. நீங்கள் வாசிங்கன்னா அறிய முடியும். இதெல்லாம் பின்பற்றினேன் ஆண்டவரேன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் திரும்ப ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்கிறாரு, எவ்வளோ அசட் வச்சுருக்கீங்க? அமர்ந்திருக்க திருச்சபையின் பிள்ளைகளை அசட் நிறையா வச்சுருப்போம். எனக்கு சொந்த வீடுண்டு, என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது, என்கிட்ட இத்தனை வீடு இருக்குது, என்கிட்ட இவ்வளவு நிலங்கள் இருக்குது, எவ்வளவோ அசட் இருக்குது. அவனை பார்த்து சொல்கிறாரு, இதெல்லாம் விட்டுட்டு தரித்திரத்தை கொடுத்தேனா என்னை பின்பற்ற முடியுமான்னு கேட்குறாரு. அங்கே தான் நீங்களும் நானும் பெரிய கேள்விக்குறியாகிறோம் பிரியமான திருச்சபையே. பெரிய கேள்வி நம்ம முன்பதாக வைக்கப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவை பின்பற்றினா அவைகள்லாம் ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்ல வரல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன செய்யணுமா? தேடுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா சகல ஆஸ்திகளும் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நான் தரலைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. நீங்கள் என்ன பின்பற்றுவதற்கு முதலாவது என்ன செய்யுங்க? என்னுடைய வார்த்தையை பின்பற்ற ஆரம்பிங்க. என்னுடைய வார்த்தையை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சகலமும் கொடுக்கப்படும். 2 வீடு இல்லை, 3 வீடு இல்லை, என்னென்ன ஆஸ்தி வேணுமோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி? நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருப்பதற்கும் உங்களுடைய சந்ததிகள் மறுபடி ஆசீர்வதிக்கப்படுவதற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற காரியங்கள் சரியாய் விளங்கி கொள்ள முடிகிறது? ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சில வேளைகளில் ஆவிக்குரிய அர்த்தத்தை சரியாய் உங்களுக்கு விளக்குனா ஒரு வேளை கோபம் வந்துடும் என் மேலே, இவன் என்னடா பிரசங்கிக்கிறான்னு சொல்லி. பிரியமானவர்களே, நான் கர்த்தருடைய நுகத்தை குறித்து பேசுகிறேன். கர்த்தருடைய நுகத்தை குறித்து பேசுகிறேன். அவைகள் மிருதுவானவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நுகங்கள் மிகவும் மிருதுவானவைகள். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரியமானவர்களே, பின்பற்றுவதற்கு கடினமாய் காணப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளிலே இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் என்ன செய்தாரா? கொடுக்கப்பட்டார். அவர்கிட்ட என்ன இருக்குது? கர்த்தத்துவம் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த கர்த்தத்துவத்தை உடையவர் பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாம் எப்படி தெரியுமா நேசிக்கிறாரு? வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, இந்த பாத்திரம் வெறுமையானது ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என்ன இன்னும் கொஞ்சம் வளைங்கப்பா,
ஒருவேளை நான் குற்றம் செய்கிறவனாக இருக்கலாம், ஒருவேளை நான் நீங்கள் சொன்ன மாதிரி புறங்கூறுவனாக இருக்கலாம், ஒருவேளை நான் பாவம் செய்துக்கிட்டே இருக்கலாம்ப்பா. என்னிடத்துல வந்து உங்களுடைய வார்த்தையை தந்து என்ன உமக்குள்ளாகி நடத்துங்கப்பா. நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்களேன், கட்டாயம் குமாரனானவர் அவருடைய கை குறுகி போகலைன்னு சொல்கிறாரு. அவருடைய கை குறுகவே இல்லையா. இன்றைக்கும் மகனே என்னிடத்துல வந்துட்டியா ஆவலாய் அழைக்கிறார். ஆவலாய் அழைக்கக்கூடிய அன்புள்ள நேசர். பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, யாரையும் தள்ளவே மாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர். ஒரு உதாரணமாய் நாம் வாசித்த பகுதியில் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் மேற்கோள் காட்டுகிறார். பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு பிள்ளையை அழைத்து என்ன தெரியுமா செய்கிறாரு, இந்த பிள்ளையை போல் இருந்தீங்கன்னா எங்கே இருப்பீங்க, பரலோக ராஜ்யத்தில் இருப்பீங்கன்னு சொல்கிறார். ஏங்க அப்படி ஒரு சிறு பிள்ளையை காட்டணும்? ஏன் ஒரு சிறு பிள்ளையை காட்டணும்? கலங்கமே இல்லை, கபடே இல்லை. ஆனால் இந்த இருதயம் எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, திருக்குள்ளதும் கேடுள்ளதும் மகா கேடாம். கேடுலையும் மகா கேடு, மகா கேடுள்ள இருதயம். இந்த இருதயம் கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்கணும்னு சொன்னதால நம்ம இருளிலிருந்து அழைக்கப்பட்டு வெளிச்சத்தினிடத்தில் அமர்த்தப்பட்டிருக்கோம். இந்த வெளிச்சத்தினிடத்துக்கு அமர்த்தப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு காரியத்தை வாசிப்போம். கள்ளக்குறிச்சி பேசுனாங்க சங்கீத பாடத்தில் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். பேதுரு 2:5, 1 பேதுரு 2:5 பாருங்களேன். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்க, நெகேமியா எருசலேமின் மதில்களை கட்டுவதற்கு கர்த்தரால் ஏவப்பட்டு கடந்து போனார். சரிதானா? ஆனால் கட்டப்படுறதுக்கு முன்பதாக ஒரு அழைப்பு இருந்துச்சு. எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? நெகேமியாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தான். ஆனால் கர்த்தருடைய அழைப்பு பார்த்தீங்கன்னா, கட்டுவிக்கிற வேலை, கட்டப்படுகிற வேலை. எப்படிப்பட்ட கட்டப்படுகிற வேலை தெரியுமா? எருசலேமுக்குள்ளே இருக்குது ஆலயம், ஆனால் எருசலேமை சுற்றி மதில் சுவர்களை கட்டுவதற்கு. இதை தான் மோசையின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினார். காணியாட்சிக்குள்ளே இருக்கீங்களா, காணியாட்சிக்கு வெளியில் இருக்கீங்களா? நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எருசலேமின் மதில் சுவர்களை கட்டுவது. எருசலேமின் மதில் சுவர்களை கட்டும் பொழுது தொபியாவும் சன்புலாத்தும் என்ன செய்கிறாங்க? இடரல் உண்டாக்குகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொபியாவும் சன்புலாத்தும் என்ன செய்கிறாங்க? கட்டுற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குனா நெகேமியா ஓடிடுவான். யார் ஓடிடுவா? நெகேமியா. ஆனால் தொபியாவையும் சன்பல்லாத்தையும் கர்த்தர் எதுக்கு நியமிச்சார் தெரியுமா? கட்டுறதை இடிக்க போனால் நெகேமியா தீவிரப்படுவான். ஹல்லேலூயா. நெகேமியாவாகிய கிறிஸ்து சன்பல்லாத்தும் தொபியாவும் யாராக இருக்கிறாங்க தெரியுமா? யூதாஸாகவும் பரபாஸாகவும் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நான் பிரியமானவர்களை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், பிரியமான திருச்சபையை நீங்களும் நானும் கட்டி எழுப்பக்கூடிய ஸ்தானத்தில் ஆசாரியத்துவத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கையினாலேயே கட்டுவதை இடிப்பது எவ்வளோ கடினமானது. அப்படி ஒரு சம்பவத்தை நானும் பார்த்துருக்குறேன். எப்படி தெரியுமா? 4 மாடி கட்டினதுக்கப்புறம் இடிக்கிறது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? 4 ஃப்ளோர் கட்டினதுக்கப்புறம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? 4 ஃப்ளோரை கட்டி எழுப்புனதுக்கப்புறம் தரமட்டமாகினதை பார்த்துருக்கீங்களா? என் கூட உட்காந்துருக்குறாங்க ஒரு சில பேர் வேலை பார்த்தவங்க. நான் வேலை பார்த்த சாத் ஹாஸ்பிட்டலில் ஆன்காலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கட்டினாங்க. அது இன்றைக்கு இருக்குது. 13 ஃப்ளோரை கொண்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டு. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டடம். 4 ஃப்ளோர் கட்டினதுக்கப்புறம் எங்கள் சேர்மன் சொன்னார், இந்த ஸ்ட்ரக்சர் சரியில்லை, இடிச்சிருங்கன்னு சொல்லி.
எத்தனை கோடி ரூபா தெரியுமா? எவ்வளவு இடிக்கிறதுக்கு மனசு வந்துச்சு, எவ்வளவு உடைக்கிறதுக்கு மனசு வந்துச்சு பிரியமான திருச்சபையை. 4 ஃப்ளோரை கட்டி எழுப்புனதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு மட்டும் 3 ஃப்ளோரு. இந்த 13 மாடியில் 4 மாடி கட்டினதை இடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு எத்தனைப்பட்டிருக்கணும், எவ்வளவு கடினப்பட்டிருக்கணும் இந்த உள்ளம் உடைக்கிறதுக்கு. பிரியமான திருச்சபையே, பணம் விரயமானா கூட பரவாயில்ல, ஆனால் கிறிஸ்துவின் அண்டைக்கு கட்டப்பட்டு வருகிற நீங்களும் நானும் ஒருபோதும் உடைக்கப்பட்டிருக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய விசுவாசம் எங்கே தெரியுமா கொண்டு போகும்? பின்மாற்றத்துக்குள்ளாய் கொண்டு போயிடும். மறுபடி மீன் பிடிக்க பேதுரு போனார், ஆனால் விடலை ஆண்டவர். ஹல்லேலூயா, விடலை. ஏசப்பா விடலை. என்ன தெரியுமா செய்தார்? கரையில் நிற்கிறார், கரையில் நிற்கிறார். கரையில் நின்று கொண்டு என்ன செய்கிறாரு? கறி நெருப்பு போட்டுட்டு பிள்ளைங்களா வாங்க, பிள்ளைங்களா வாங்க அழைக்கிறாரு, பிள்ளைங்களா வாங்க. அப்படிப்பட்ட அழைப்பு பார்த்தீங்கன்னா பேதுரு மறந்ததுனால மறுபடி மீன் பிடிக்க சென்றார். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாச குறைவினால். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியத்துக்கு அழைக்கப்படலை. ஒரு வசனம் சொல்கிறது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்களேன், திருவசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா இடர மாட்டோம் பிரியமான திருச்சபையே. ஆனால் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி திருச்சபையே நம்ம இடறுவது கிறிஸ்துவுக்கு பிரியமா? கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்காது. நம்ம இடறணும்னா அப்பா பார்த்துட்டு விட்டுருவாரா? அதனால தான் ஏசாயா சொல்கிறாரு, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். எத்தனை பேர் தாய் திருச்சபையை இந்திய தேசத்தில் கொண்டவங்களாக இருக்கீங்க? பல டினாமினேஷன்ஸ்லேருந்து வந்திருப்பீங்க, பல திருச்சபையின் அடிச்சுவடுகள்லேருந்து வந்திருக்கீங்களா? சிலர் சொல்லுவீங்க நான் தென்னிந்திய திருச்சபையை சார்ந்தவன், சிலர் சொல்லுவீங்க நான் டிஎல்சி, சிலர் சொல்லுவீங்க நான் சால்வேஷன் ஆர்மி, சிலர் சொல்லுவீங்க நான் ரோமன் கத்தோலிக்க பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன், சிலர் சொல்லுவீங்க நான் பெந்தேகோஸ்தே திருச்சபையிலே வளர்ந்து வந்தவன். எல்லாம் சொல்லலாம், ஆனால் திருவசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னு வைங்களேன், அது எந்த திருச்சபைக்கு முன்பதாக இந்த வேதாகம் ஒன்றே ஒன்று தான். இந்த வேதாகமம் ஒன்றே ஒன்று தான். வேதாகமத்தில் மாற்றமே கிடையாது திருச்சபையின் பிள்ளைகளே. வேத வசனத்துலேயும் மாற்றமே கிடையாது திருச்சபையின் பிள்ளைகளே. நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத்தந்ததை திருவசனத்தில் நிலைத்திருக்கும் பொழுது தான் நீங்களும் நானும் அவருடைய அன்பையும் அழைப்பையும் புரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே, வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே, எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு உமையன் பேசினானே, எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு உமையன் பேசினானே. அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. அல்லேலூயா. ஏசப்பாவால கூடாதா? நம்மளுடைய ரோகம் மாறுவதற்கு ஏசப்பாவால கூடாதா?
நம்மளுடைய பாவமான சிந்தை மாறுவதற்கு ஏசப்பால் கூடாதா? நம்ம கிரியைகளில் பரிசுத்தம் உண்டாகும்படியாக நாம் வேண்டிக் கொண்டோன்னா ஏசப்பாவால் முடியாதா? நம்மளுடைய சிந்தைகளிலே பாவம் உண்டெங்கில் சொன்னால் அதை மாற்றுவதற்கு ஏசப்பாவால் கூடாதா? பாருங்க, சீஷர்கள் கேட்குறாங்க ஆண்டவரை பார்த்து, உம்மை தொட்டது யாருன்னு இந்த கூட்டத்தில் எப்படிங்க ஆண்டவரை கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த கூட்டத்தில் உம்மை தொட்டது யாருன்னு என்ன ஆண்டவரே கேட்குறீங்க? எவ்வளவு ஜனக்கூட்டம். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தன் வல்லமை தன்னிடத்தில் இந்த புறப்படுகிறதை நிச்சயமாய் உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அங்கே உறுதிப்படுத்தி என்ன தெரியுமா செய்கிறாரு? நீ சுத்தமாகுன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. சுத்தமாகு. எப்படி? பரிசுத்தமாகு. அதுதான் சுத்தமாகுன்றதுக்கு மறுபெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கும் பிரியமான திருச்சபையே, திருச்சபையானது பரிசுத்தமாய் வளரும் என்று சொன்னால் எப்படி இருப்போம் தெரியுமா? எப்போதுமே ஒளியின் இடத்துல தங்கியிருப்போம். ஹல்லேலூயா. இருளுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது பிரியமான திருச்சபையே. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோதரம். பாருங்க, அதே பகுதியில் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்துட்டு போனாரா ஆண்டவர்? மாதிரியை பின்வைத்து போனாராம். அப்போ இந்த பேதுரு மாதிரியை பின்பற்ற முடியாமல் தானே மீன் பிடிக்க போனார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் மறுபடி நான் பின் வாழ்வைக்கே செல்லுவேன், நான் பின் வாழ்வை அதிகமாக நேசிக்கிறேன், விரும்புகிறேன்னு சொன்னால் என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்கிறாரு? பிரியமான திருச்சபையே, நான் இருளிலிருந்து அழைச்சிட்டு வந்தேன், மறுபடியுமா என்னுடைய பிள்ளைங்கள்லாம் இருளுக்குள்ளே போகிறீங்க, மறுபடியுமா இருளை நேசிக்கிறீங்க. என்னை நேசிக்க முடியல உங்களால், என்னை நேசிக்க முடியல பிரியமான பிள்ளைங்களை. உங்களுக்காக தானே சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன், உங்களுக்காக தானே கூடாதுன்னு இருக்கிற எல்லாத்தையும் கூடி வர பண்ணேன். என்ன மறந்துட்டு மறுபடி இந்த உலகத்தின் அதிபதியோடு கூட நடக்க விரும்புகிறீங்களே. இந்த நாளில் நம்மளை பார்த்து கேட்குறார் ஆண்டவர், நீங்கள் உலகத்தின் அதிபதிக்கு சொந்தமா, எனக்கு சொந்தமா? எனக்கு சொந்தம்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா செய்தியுமே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு வெறுமையான பாத்திரமா இருக்கிறேன்னு சொல்ற நீங்க, எப்போ வெறுமையாக இருக்கேன் பாத்திரம், ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பார்த்து வழி நடத்துங்கப்பா, என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, உம்மை விட்டு வலிவு விழுகிறேன்ப்பா கீழே, நான் நிற்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு நிற்கும்படியாக உதவி செய்யுங்கப்பா, என் கால்களை பலப்படுத்துங்கப்பா, மான் கால்களை போல் ஆக்குங்கப்பான்னு அர்ப்பணிப்போமா. ஏன்னு கேட்டால் இந்த சிந்தப்பட்ட இரத்தமும் பிற்கப்பட்ட சரீரமும் புசிப்பதற்கு நீங்கள் நானும் புது சிருஷ்டியாய் மாறுவதற்காய். ஹல்லேலூயா. அதற்கு தான் இவைகள் திருஷ்டாந்தங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்ல கொடுத்தது அதுக்கு தான், நமக்கு சொல்லித்தந்தது அதுக்கு தான். பிரியமானவர்களே, இந்த சரீரமும் இந்த இரத்தமும் என் புதிய உடன்படிக்கை. The new covenant has given to us. The new covenant has given to us for what? For what? நீங்கள் நானும் மறுரூபப்படுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுரூபப்படுத்துவர் நம்மளோடு கூட இருக்கிறார். மறுரூபப்படுத்துவதற்கென்று நம்ம அர்ப்பணிப்போமா?
எல்லாரும் ஜெப நிலையில கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காய் நம்ம ஜெபிப்போம். எங்களை மறுரூபப்படுத்துங்கப்பா, எங்களை உண்மையுள்ள பாத்திரமாய் வணைந்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய நாளுக்கென்று நாங்கள் ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்தும், எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பலனற்றவர்கள் அல்ல, நாங்கள் பலன் கொள்ளுகிற கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்கள். அதனால உம்மை அழைப்ப நாங்கள் அறியாமல் இருந்திருந்தா இந்த நாளில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று கேளுங்க. இந்த நாளில் எங்களை ரட்சித்துக் கொள்ள ஆண்டவரே, அன்போடு கூட அருமை ரட்சகரே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. உடைய திருவார்த்தையின் பிரகாரம் எங்களை நடத்துங்க, திருச்சபை நடத்துங்க. வாழ்வழிக்கும் உடைய வார்த்தைகள் உண்டு, அவைகளிலே ஜீவன் உண்டாயிருக்கிறது. அந்த வார்த்தை எங்களை நடத்தி சொல்லும்படியாய் நாங்கள் கேட்ட வசனங்களை அப்பா எங்களுடைய இருதயமாகிய படைகள் எழுதி வைத்து உம்முடைய நாளுக்கு ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தருளும் என்று இயேசுவின் மூலம் பிதாவே. நித்தியமான தேவனா இருக்கிறீங்கப்பா, உன்னதமானவர் ஆண்டவரே, எங்களுக்காய் இறங்கி வந்து எங்களை மீட்கும் பொருளாய் தம்மையே கொடுத்த ஜீவ பலியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியான இருதயங்களை தந்தீங்களே. நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட நல்ல ஆவியானவர் உண்டு. அப்படிப்பட்ட முத்திரை போடப்பட்டவர்களாய் நாங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று ஆண்டவரே நாங்கள் இன்னும் வளரும்படியாய் திருவசனமாகிய ஞானப்பாலிலே நிலைத்திருந்து வளர எங்களுக்கு உதவி செய்திருளும். எங்கள் குற்றங்கள் எங்களுடைய குறைகளை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒருவேளை சுவாமி நாங்கள் அறியாமல் செய்து வருகிற பாவங்களையும் அறிந்து செய்து வருகிற ஆண்டவரே சகலவிதமான குற்றமுள்ள மீறுதலுள்ள எங்களுடைய சரீரம் மன்னிக்கப்படும்படியாய் உம்முடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு ஆண்டவரே நாங்கள் வந்திருந்தாலும் அப்படிப்பட்ட பலிகளின் மேல் நாங்கள் பிரியமாய் இல்லாதபடி எங்களுக்காய் பலியானவர் நீங்க இருக்கிறீங்க. அந்த பலியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே புத்தியுள்ள ஆராதனை செய்ய எங்களை ஆண்டவரே கட்டி எழுப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கட்டப்பட்டு வருகிறோம் சுவாமி. இனியும் கட்டுவதற்கு கர்த்தருடைய கரங்களிலே திருச்சபையின் ஒவ்வொரு மனுமக்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் ஸ்திரமாய் ஆண்டவரே கட்டப்படும்படியாய் கிறிஸ்துவுக்குள்ளே அழகான மாளிகைகளாய் அப்பா எழுப்பப்படும்படியாய் மனவாட்டியானவள் ஆண்டவரே இன்னும் வளர்வதற்கு ஏற்ற கனிகளை தரும்படியாய் கர்த்தர் உதவி செய்தருளும் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய சிறு பிள்ளைகளை ஒப்புவித்து செபிக்கிறோம். படிக்கிற படிப்பிலே நம்முடைய அனந்த ஞானம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுத்தருளும். புதிய வகுப்புகளுக்கு சென்றிருக்கிற பிள்ளைங்க, புதிய அகாடமிக் இயருக்குள்ள நுழையிற பிள்ளைங்க ஆண்டவரே, புதிதாய் பரீட்சை எழுதி முடித்து வெற்றி பெற்ற பிள்ளைங்க ஆண்டவரே, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எழுதியிருக்கிற பிள்ளைங்களுடைய ரிசல்ட்டுக்காய் கூட காத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேசகுமாரனாகிய நீர் ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ளாய் வைத்துக் கொள்ளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிபுள்ள பிள்ளைகளையும் ஆண்டவரே வேலி அடைங்க ஆண்டவரே உம்முடைய திரு ரத்தத்தை தெளித்து பிள்ளைகளை வேலி அடைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பிரியமானவர்கள் சுவாமி. இந்த சந்ததிகள் உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு பெற்றோர்களாகிய நாங்கள் உம்முடைய மாதிரிகளையும் அடிச்சுவடுகளையும் பின்பற்றி சென்று பிள்ளைகளுக்கு கற்றுத்தர எங்களை உபயோகப்படுத்தும்படியாய் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையிலும் சுவாமி எங்களுடைய பெற்றோர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பலவீனமான பெற்றோர்கள் உண்டு, சுகவீனத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உண்டு, எங்களை விட்டு மறைந்து சென்ற பெற்றோர்கள் உண்டு சுவாமி. எல்லோரையும் நினைவு கூறுகிறோம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே ஒவ்வொரு பெற்றோரையும் நினைவு கூர்ந்து அர்ப்பணிக்கிறோம். சுகம் உம்முடையது, பலனும் உம்முடையது, ஆயுசு நாட்களும் உம்முடையது ஆண்டவரே. மனுஷன் இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு உம்மண்டைய வர வேண்டும் என்பதை எங்களுக்கு ஆண்டவரே கற்றுத்தந்தீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்வழிக்கக்கூடிய நம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் மறுரூபப்படுகிறோம், மறுரூபத்தின் நாளுக்காய் ஆயத்தப்படுகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் குடும்பத்திற்கு கிரீடமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட நம்முடைய வார்த்தைகளுக்காய் பெற்றோர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்தி சகாயம் செய்யுங்க. நம்முடைய நாளுக்கு இந்த பெற்றோர்கள் அப்பா ஆயத்தப்பட உதவி செய்துள்ளோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையில் உள்ள அநேக விண்ணப்பங்கள் உண்டு. திருமணத்திற்காய் காத்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே துணை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஏற்ற வேளையிலே திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்து கொடுங்கப்பா. அதே போல வேலை வாய்ப்புக்காய் முயற்சி செய்கிற எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் உண்டு.
அப்பா இந்தியாவிலேருந்து இங்கே வரணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற நர்சிங்காக இன்னும் பலவிதமான வேலை வாய்ப்புக்காய் முயற்சி செய்கிற எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் மாத்திரம் பாராட்டுங்கப்பா, தயவு மாத்திரம் கொடுத்து அனுப்புங்கப்பா. உம்முடைய சித்தத்திலே பிள்ளைகள் நிலைத்திருக்கும்படியாய் ஒரு நல்ல வாழ்வை கொடுங்க இயேசுப்பா. இந்த மறுபூமியிலே பிழைக்க வந்திருக்க நாங்களும் மற்றவர்களுக்காய் உதவி செய்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களை சரியாய் நடத்துகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்வளிக்கக்கூடிய நம்முடைய வார்த்தைகளை சொல்லி அநேகரை சரியாய் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற உதவி செய்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, திருச்சபையில் கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைங்க உண்டு, கர்ப்பத்தின் கனியை பெற்றவர்கள் உண்டு. இன்னும் காத்திருக்க பிள்ளைகள் இளைத்து போய்விடாதபடி, மனம் சோர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரே, விசுவாசத்தின் வார்த்தைகள் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்து விசுவாச பெருக்கத்தினாலே அப்பா சந்ததிகளை பெற்றெடுக்க உதவி செய்திருளும் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனியை சுமந்த பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். ஏற்ற வேளையில பெற்றெடுக்கவும் கர்த்தர் உதவி செய்திருளும் ஆண்டவரே. உம்முடைய உதவிக்காய் காத்து நிற்கிறோம் சுவாமி. அதுபோல ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவரே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் ஆண்டவரே. இன்னும் எனக்கு இந்த சுகவீனம் இருக்குன்னு சொல்ல முடியாதவர்கள் இருக்கலாம் ஆண்டவரே. பல தேவைகள், பண தேவைகளோடு கூட காத்திருக்கலாம் ஆண்டவரே. சிலர் ஆண்டவரே சமாதான குறைவுனால காத்திருக்கலாம் ஆண்டவரே. சிலருக்கு போராட்டம் குடும்பங்களிலே காணப்படலாம். இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே இவைகளெல்லாம் மாறி போவதாக, சமாதானம் சந்தோஷம் உண்டாவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன் சுவாமி. அப்படிப்பட்ட சமாதான குறைவை ஏற்படுத்துகிற பொல்லாங்கனை இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் சுவாமி. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. பொருள் தேவை இருக்கும், பண தேவை இருக்கும், இன்னும் பலவிதமான தேவைகளோடு காத்திருக்கிறோம் உம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே. செபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காய் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அதே போல ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தர் வைத்திருக்கிற நிச்சயமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நிச்சயமான ரட்சிப்பு ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்ட சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் கிடைக்கப்பெறுகிறது. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பெறாதவர்கள் ரட்சிப்பை பெரும்படியாய் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. உடைய கரங்களிலே ஆண்டவரே திருச்சபையின் ஒவ்வொரு அப்பா பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் தகப்பன் தாய்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தில் விட்டு வந்த குடும்பத்தாருக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதியதாய் பிறந்த குழந்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த நல்ல கர்ப்பத்தின் கனியை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தீங்க சுபாஷ் தம்பிக்கு, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னொரு சுபாஷுக்கு காத்திருந்து நல்ல வேலை கிடைக்க பெற உதவி செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று நன்றியோடு துதிக்கிறோம். பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிற ஆண்டவரே, ஆயுசு நாட்கள் உம்மாலே அது பெருகுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பெருக்கி தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபித்தும் கேட்ட மறந்தவைகளை கூட உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய சமாதானம் நம் ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளோடு கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் ஆளுமை செய்வதாக.